ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கார்த்திகை தீபம் சீரியல் எபிசோட்ல சூரியகலாவோட அண்ணனுக்கும் அந்த ரேவதிக்கும் கல்யாணம் முடிக்க ரெடி பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னொரு சைடு சாமுண்டீஸ்வரியை கடத்திட்டு போயிட்டு கொல்றதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அண்ட் இதெல்லாம் பார்க்குறப்ப ரசிகர்களுக்கு செம வெறுப்பாகுது. என்னடா இது சீரியலை திரும்ப இப்படி கொண்டு போறீங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறீங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்காகவும் இருக்கு. அண்ட் சூரியகலா கிட்ட சாமுண்டீஸ்வரி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி டிரைவர்னு சொல்லி சேர்ந்து என்னையே ஏமாத்திட்டான், எனக்கு துரோகம் பண்ணிட்டான், என் பொண்ணை அவனுக்கு நான் நம்பி கட்டி வச்சேன். ஆனா பார்த்தனா அவன் என் புருஷனோட தங்கச்சி பையன், எனக்கு துரோகம் பண்ண குடும்பத்துல இருந்து வந்தவன். ஆனா நான் டிரைவர் தான் சொல்லி ஏமாத்தி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். இப்ப கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணான்னு தெரிஞ்சதும் நான் அவனுக்கு டிவோர்ஸ் வாங்கலாம்னு பார்த்தேன். கரெக்டா டிவோர்ஸ் 6 மாசத்துல முடியறப்ப என் பொண்ணுக்கு இப்ப நினைவுலாம் போயிடுச்சு. இப்ப அவ முன்னாடி இருந்த ரேவதியா தான் இருக்கா. அதனால எனக்கு இப்ப இந்த கல்யாணத்தை எப்படியா நான் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றாங்க. சூரியகலா அதுக்கு, அத்தை நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, என் அண்ணனுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீங்க தெளிவா முடிவு எடுக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு இப்படி ஒரு ஆபத்தெல்லாம் நான் சும்மா இருப்பேனா? எங்க குடும்பத்துக்கு நீங்க எவ்வளவு நல்லது செஞ்சிருப்பீங்க. நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை ஏமாத்தணும், போட்டோ காமிங்கன்னு கார்த்திக்ராஜ் போட்டோ காமிக்கிறாங்க. கார்த்திக்ராஜ் போட்டோ பார்த்தது இவங்களுக்கு ஃபேஸ் ஒரு மாதிரியா இருக்கு. கண்டிப்பா இது ஒரு பிளாஷ்பேக்ல ஏதோ ஒரு நியூஸ் இருக்கும். அண்ட் இன்னொரு ப்ரோமோ ரிலீஸ் ஆனிச்சு. அதுல முத்துவேலும் சிவனாண்டியும் பேசிட்டாங்க. மோனே அந்த சாமுண்டீஸ்வரியை கடத்திட்டு மோனே, இல்லைன்னா நம்ம பிரச்சனை இதோட விட மாட்டான். இப்ப வேற அந்த டிரைவர் பையன் வேற வீட்டுல இல்ல. இப்ப நம்ம கடத்தையும் அசிங்கப்படுத்தினாதான் ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கிறப்ப நம்ம ஜெயிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. அதே போல கோயிலுக்கு வந்தப்ப சாமுண்டீஸ்வரியை கடத்திடுறாங்க. கடத்திட்டு சிவனாண்டி சொல்றான் இப்பயே கொளுத்திடலாமா அப்படின்றான். முத்துவேல் வேணாம், இப்ப வேணாம், அப்புறமா கொளுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி போட்டு வச்சிடறாங்க. அப்போ ரேவதி கார்த்திக்ராஜுக்கு ஃபோன் பண்ணி இதே மாதிரி எங்க அம்மாவை கடத்திட்டாங்க, எங்க இருக்காங்கன்னு தெரியல, ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப் வருது, நீங்க தான் எப்படியா கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்றாங்க. அதுக்கு உடனே கார்த்திக்ராஜ் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், நான் எங்க இருந்தாலும் சீக்கிரமே கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன், நீங்க எங்கேயும் போயிடாதீங்க, நீங்க கோயிலே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, உங்க மேல நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்றாங்க. ஆனா ஞாபகமே இல்லைனாலும் நினைவே இல்லைனாலும் கார்த்திக்ராஜ் உதவியை அவங்க தேடி வரது எல்லாருக்குமே அந்த லவ் சீன்லாம் செம்ம ஒர்க் அவுட் ஆகி இருந்தது. ஆனா சூரியகலா எப்படியாவது ரேவதியை அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரியா கொண்டு போயிட்டு செம விறுவிறுப்பாகவும் வரப்போகுது.